ஒரே நாளில் பிரபலமான நபராக மாறிய விமல் வீரவன்ச. இலங்கை நாடாளுமன்ற வளாகத்திற்குள் போதைப்பொருள் பாவனை, வெளிவந்த அதிர்ச்சி செய்தி. ரணிலுக்கு மருத்துவ சான்றிதழ் கொடுத்த மருத்துவர்களுக்கு வந்துள்ள நெருக்கடி. ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை காப்பாற்றிய 20 வயது இளம்பெண் மர்ம நோயால் மரணம். பிரதமரை பதவியிலிருந்து இல்லாமல் செய்து உடனே அமைச்சரவையை மாற்றுங்கள், எல்ஏ குணவங்ச தேரர் கோரிக்கை. கிளிநொச்சியில் நேற்றைய விபத்தில் பறிபோன 4 உயிர்கள். நெல்லின் விலையை அதிகரிக்க அரசு நடவடிக்கை. கொழும்பில் ஸ்னைப்பர் துப்பாக்கிகளுடன் பிடிபட்டவர்கள் 2 இராணுவ அதிகாரிகள். அம்பலமான பாதாள பின்னணி. பலத்த நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்ட 2 ரஷ்யர்கள் இலங்கையில் பதிவான சம்பவம். தொடர்ச்சியாக செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ்1 அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செய்திகள் தொடர்பாக உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடலாம். முன்னாள் அமைச்சரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவன்ச ஒரே நாளில் மிக பிரபலமான நபராக மாறியுள்ளார். நாட்டில் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கூகுள் சமீபத்திய தேடல்களில் விமல் வீரவன்ச 2வது இடத்தை பிடித்துள்ளார். நேற்றைய தினம் கல்வி அமைச்சுக்கு முன்பாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச மற்றும் சிவில் சமூக அமைப்புகளை சேர்ந்தவர்களால் சத்தியாகிரக போராட்டம் ஒன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டதோடு போராட்டத்தின் பின்னர் விமல் வீரவன்சவின் பெயர் கூகுளில் அதிகம் தேடப்படும் நபர்களில் ஒன்றாக மாறியுள்ளது. நாட்டில் தற்போது பாரிய சர்ச்சைக்குரிய விடயமாக பேசப்படும் கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரியவின் கல்வி மறுசீரமைப்பு திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து விமல் வீரவன்ச குழுவினரால் இந்த சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றையும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியும் தயாராகி வருகின்றது. இந்த நிலையில் கல்வி அமைச்சு பதவியில் இருந்து ஹரணி பதவி விலக வேண்டுமென்று வலியுறுத்தி விமல் வீரவன்ச தலைமையிலான குழுவினர் நேற்று கல்வி அமைச்சுக்கு முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்ததோடு கோ ஹோம் கருணி என்ற வாசகம் தாங்கிய பதாகைகளை ஏந்தியிருந்ததோடு ஹரணியை வீட்டுக்கு செல்லுமாறும் கடும் கூச்சலிட்டனர். ஹோ ஹோம் என்ற வாசகங்கள் கடந்த கால இலங்கை அரசியல் வரலாற்றில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருந்த போதிலும் தற்போதைய பிரதமர் ஹரணிக்கு எதிரான இந்த கூச்சல் போராட்டத்தின் இன்று காலை நிலவரப்படி களத்தில் அதிக கூட்டம் இல்லாமல் குறைந்தளவான நபர்கள் இருப்பதாக தெரிய வருகின்றது. இறுதியில் இந்த ஹோம் கூச்சலால் விமல் வீரவன்ச மீண்டும் ஒரு முறை இலங்கை அரசியலில் மற்றும் இணையதளத்தில் அதிகம் தேடப்படும் நபர்களில் ஒருவராக மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற வளாகத்திற்குள் போதைப் பொருள், மது மற்றும் சிகரெட்டுகளை பயன்படுத்தும் ஊழியர்கள் குழு குறித்து சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன கடுமையான நடவடிக்கை எடுக்க முடிவு செய்துள்ளதாக வெளியான செய்திகளை நாடாளுமன்ற செயலகம் மறுத்துள்ளது. இந்த செய்திகள் முற்றிலும் ஆதாரமற்றவை மற்றும் உண்மைக்கு புறம்பானவை என்று சபாநாயகர் தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்ற செயலகம் வெளிப்படுத்தியுள்ளதோடு இலங்கை நாடாளுமன்றத்தின் எந்தவொரு அதிகாரிக்கும் இதுபோன்ற ஊழியர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன ஒருபோதும் அறிவுறுத்த என்று நாடாளுமன்ற செயலகம் தெரிவித்துள்ளது. சமையல் பிரிவில் உள்ளவர்கள் உட்பட சில ஊழியர்கள் ரகசியமாக மது, போதைப்பொருள் மற்றும் சிகரெட்டுகளை பயன்படுத்துவதாக தகவல் கிடைத்த பின்னர் சபாநாயகர் குறித்த அறிவுறுத்தலை வழங்கியதாக கூறும் செய்திகளும் தவறானவை என்று செயலகம் மேலும் வலியுறுத்தியுள்ளது. கிளிநொச்சி முரசுமோட்டை பகுதியில் நேற்று பிற்பகல் பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் காரில் பயணித்த 4 உயிரிழந்துள்ளதோடு மேலும் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பரந்தனில் இருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்த தனியார் பயணிகள் பேருந்தோடு முல்லைத்தீவு விசுவமடுவில் இருந்து பரந்தன் நோக்கி பயணித்த கார் மோதி குறித்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தின் போது காருக்குள் சிக்கி நசுங்கிய நிலையில் இருந்த 2 உடல்கள் நீண்ட போராட்டத்துக்கு பின்னர் மீட்கப்பட்டு கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தில் விசுவமடு பகுதியை சேர்ந்த 46 வயதுடைய பொன்னையா பூபாலன், 34 வயதுடைய சந்திரகுமார் சவேந்திரன், புன்னை நீராவி பகுதியை சேர்ந்த குணரத்னம் குணதர்சன், அதே பகுதியை சேர்ந்த 34 வயதுடைய புவானி பிரசாத் ஆகியோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் 3 விசுவமடு மகாவித்தியாலயத்தில் ஒன்றாக கல்வி கற்று கிளிநொச்சியில் ஒன்றாக தொழில் செய்து வந்ததாகவும் நெருங்கிய நண்பர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு ஒன்றில் அமைந்துள்ள பழைய போலீஸ் தலைமையகத்துக்கு முன்பாக வைத்து ஸ்னைப்பர் ரக துப்பாக்கிகளுடன் நேற்று கைது செய்யப்பட்ட 2 இராணுவ அதிகாரிகள் என கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த 2 இலங்கை இராணுவ கொமாண்டோ படைப்பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் என்று இலங்கை இராணுவத்தின் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணிகள் கோட்டை பதில் நீதவானிடம் தெரிவித்துள்ளனர். நேற்று சிவில் உடையில் குறித்த 2 அதிகாரிகளும் கருப்பு துணியில் மறைத்து ஸ்னைப்பர் துப்பாக்கியை எடுத்து சென்றபோது கைது செய்யப்பட்டதாக குற்றப்புலனாய்வு துறையினர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். குறித்த இராணுவ அதிகாரிகளுக்கும் பாதாள உலக
குழுவுக்கும் சம்பந்தம் இருக்கின்றதா என்ற கோணத்தில் விசாரணை இடம்பெற்றுள்ளது. அது மாத்திரமன்றி கைது செய்யப்பட்ட நேரத்தில் சந்தேக நபர்கள் தங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்த எந்த ஆவணங்களையும் வைத்திருக்கவில்லை என்றும் குற்றப்புலனாய்வு துறையினர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் ராணுவத்தின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணியின் சமர்ப்பணங்களை அடுத்து கோட்டை பதில் நீதவான் சந்தேக நபர்கள் இருவரையும் விடுவித்துள்ளதோடு சம்பந்தப்பட்ட ராணுவ பிரிவின் தளபதியிடம் அவர்களை ஒப்படைக்குமாறு குற்றப்புலனாய்வு துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு அனுப்பிய போது அவரை பரிசோதித்து மருத்துவ சான்றிதழ்களை வழங்கிய 5 மருத்துவர்களிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது. ரணிலோடு சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் அளித்த ஆவணங்களையும் விசாரணை அதிகாரிகள் ஆய்வு செய்துள்ளதாகவும் நீதிமன்றத்தில் பெறப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் மருத்துவர்களிடமிருந்து தொடர்புடைய வாக்குமூலங்கள் எடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க கடுமையான உடல்நிலை பாதிப்பில் இருப்பதாகவும் அவருக்கு பிணை வழங்கப்பட்டதாகவும் நீதிமன்ற முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் பின்னர் மருத்துவமனையில் இருந்து அவசரமாக வெளியே சென்றமையால் ஏற்பட்ட சர்ச்சையே தற்போது விவாதமாக மாறியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. களுத்துறை மத்துக்கம பகுதியை சேர்ந்த 20 வயதான சந்துனி நிசான்சா என்ற யுவதி மர்ம நோயினால் உயிரிழந்துள்ளமை பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. எதிர்பாராத உடல்நல குறைவால் கொழும்பு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இளம்பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். தனது 6 வயதிலேயே பாம்பு விஷம் நீக்கும் பாரம்பரிய மருத்துவ முறையை தொடங்கி குறுகிய காலத்தில் ஆயிரக்கணக்கான நோயாளிகளை குணப்படுத்தியுள்ளார். 100 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியம் கொண்ட தனது தாத்தாவிடமிருந்து இந்த சிறப்பு கலையை கற்றுக்கொண்ட சந்துனி தந்தையை விடவும் மிகச் சிறந்த ஆற்றல் கொண்டவராக இருந்துள்ளார். புகையை சுவாசிக்க செய்தல், மந்திரங்கள் மற்றும் விரல் நுனியால் தரையை தட்டி விஷத்தை வெளியேற்றும் அபூர்வ முறைகளை கையாண்டு பலருக்கு இந்த பெண் சிகிச்சை அளித்துள்ளார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் நள்ளிரவில் வரும் நோயாளிகளுக்கு கூட விடியற்காலை வரை விழித்திருந்து எவ்வித கட்டணமும் இன்றி இலவசமாக மருத்துவம் செய்து வந்துள்ளார். ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டிருந்த சந்துனி உயிரிழப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பே வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை உணர்ந்து தான் மறைந்தாலும் தம்பி தனது தாயை கவனித்துக் கொள்வார் என்று உருக்கமாக தெரிவித்துள்ளார். கண் பார்வை பாதிப்பில் தொடங்கிய இவரது நோய் பின்னர் 20% மட்டுமே இதயம் வேலை செய்யும் நிலைக்கு சென்றது. இதன் போதும் இவர் மரணத்தை கண்டு அஞ்சாமல் அமைதியாக எதிர்கொண்டதாகவும் 1 மாத காலமாக தீவிர சிகிச்சை பிரிவில் போராடிய சந்துனி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததும் அந்த பகுதி மக்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பிரதமர் ஹரணி அமரசூரியவை கல்வி அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கி அமைச்சரவை திருத்தம் செய்யுமாறு தேசத்தை பாதுகாக்கும் தேசிய வேலை திட்டத்தின் தலைவர் எல்ஏ குணவங்ச தேரர் ஜனாதிபதிக்கு யோசனையை முன்வைத்து கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். ஜனாதிபதிக்கு அவர் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் பிரதமர் தலைமையில் முன்னெடுக்கப்பட உள்ள சர்ச்சைக்குரிய கல்வி மறுசீரமைப்பினூடாக அரசாங்கத்தின் கீழ் நாட்டு மக்கள் புத்த சாசனம் என்பன பாரதூரமான பாதிப்பை சந்தித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதுபோன்ற பலவீனமான செயற்பாடுகள் மற்றும் மக்கள் நாடு தொடர்பில் முற்போக்கு சிந்தனை இல்லாமல் அரசாங்கம் ஒன்றின் நேரடி பாதிப்புகள் நாட்டையும் மக்களையும் தான் அதிகம் பாதிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். கல்வி மறுசீரமைப்புக்காக பிக்குகள், ஏனைய மத தலைவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கல்வி நிபுணர்களின் நிலைப்பாடுகளை பெற்றுக்கொள்ளாமையானது அதன் வெளிப்படை தன்மை இல்லாமல் போயுள்ளது. பிக்குகளின் வரலாற்று உரிமைகளை நிறைவேற்றி நாட்டையும் மக்களையும் புத்த சாசனத்தையும் பாதுகாப்பதற்கு அரசு தலைவர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விரைவாக நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம் என்று அந்த கடிதத்தில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் போகம் முதல் நெல் விலையை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். சம்பா மற்றும் கீரி சம்பா நெல் வகைகளின் விலைகளை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளதோடு எவ்வாறாயினும் அரிசி விலையில் அதிகரிப்பு ஏற்படாது என்றும் பிரதி அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக நாட்டு நெல் 120 ரூபாவாகவே நீடிக்கும். சம்பா நெல்லின் விலை 125 ரூபாவில் இருந்து 130 ரூபாய் வரை அதிகரிக்கப்படும். விவசாயிகள் தரப்பை பொறுத்தவரை கீரி சம்பா 132 ரூபாவில் இருந்து 140 ரூபாய் வரை அதிகரிக்கப்படும். ஏனைய ஆண்டுகளில் நாட்டில் அரிசி மாஃபியா செயற்பட்ட போதிலும் இந்த ஆண்டு அது இடம்பெறவில்லை எனவும் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன இதன் போது தெரிவித்துள்ளார். வடக்கு, வடமத்திய, ஊவா, கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் நடத்திய விசேட சோதனையின் போது அராளி பகுதியைச் சேர்ந்த 19 மற்றும் 30 வயதான இருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 5 கிராம் மற்றும் 39 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதோடு மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
அகங்கல்ல டியூ கடலில் நீராடச் சென்று நீரோட்டத்தில் சிக்கி கடலுக்குள் அடித்து செல்லப்பட்ட வெளிநாட்டு பிரஜைகள் இருவர் போலீஸ் உயிர்காக்கும் பிரிவினரால் மீட்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. மீட்கப்பட்ட நபர்கள் 35 மற்றும் 45 வயதுடைய ரஷ்ய பிரஜைகள் என்பதோடு கடற்கரையில் உயிர்காக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த அகங்கல்ல போலீஸ் உயிர்காக்கும் பிரிவில் இணைக்கப்பட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆரியரத்ன, போலீஸ் கான்ஸ்டபிள் லியனகே எழந்த சங்கீத் மற்றும் துலஞ்சை ஆகியோர் இவர்களை மீட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.